மேக்கப் ஆர்டிஸ்ட் அஸ்மிதாவ நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இவரோட கணவர் ஸ்ரீ விஷ்ணுகுமார் இப்ப ரீசென்ட்டா ஒரு சர்ச்சையில சிக்கினாரு. தன் நண்பரோட தங்கச்சிக்கு ரொம்ப கேவலமா மெசேஜ் பண்ணியிருந்தாரு, ஆபாசமா மெசேஜ் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிற மாதிரியும், அவரோட ஃப்ரெண்ட்ஸே சேர்ந்து பிளான் பண்ணி இவர ட்ராப் பண்ணி, அது சம்மந்த விஷயங்கள கேட்ச் பண்ணி, அவரோட Instagram பக்கத்திலேயே ஷேர் பண்ண வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அந்த வீடியோல விஷ்ணு இது மாரி பல பெண்கள்கிட்ட இப்படிதான் பேசிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரியும் ஆதாரத்தோட வெளியிட்டிருந்தாங்க. ஆனா விஷ்ணு இத பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் குடுக்கும்போது, நான் அந்த பொண்ணுகிட்ட தப்பா பேசல. அவங்க காசுக்காக என்ன அப்படி ட்ராப் பண்ணி, மிரட்டி தான் அப்படி பேச வச்சாங்க. என்கிட்ட 1,00,00,000 கேட்டாங்க. உயிர் பிழைக்கிறதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். என்கிட்ட ஃபுல் வீடியோ இருக்கு. அத வெளிவிட்டேன்னா, கண்டிப்பா உண்மை வெளிவந்துரும் அப்படிங்கிற மாரியும், ஒரு சில நபர்கள் பேர சொல்லி சில விஷயங்கள் சொல்லியிருந்தாரு. இன்னொரு பக்கம் இதுல சம்மந்தப்பட்ட பெண்களும், விஷ்ணு சொல்றது எல்லாமே பொய் தான். விஷ்ணுவ நாங்க வீடியோ எடுத்தது தப்பு தான். ஆனா விஷ்ணு சொல்றது எதுவுமே உண்மை கிடையாது. விஷ்ணு ஆபாசமா பேசின அந்த பெண்ணுமே இவர் மேல கம்ப்ளைண்ட் குடுத்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் விஷ்ணு மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுப்போம் அப்படிங்கிற மாரி தெரிவிச்சிருந்தாங்க. இத விட முக்கியமானது, விஷ்ணுவோட அந்த ஒரு வீடியோவ விஷ்ணுவோட மனைவியா இருக்கக்கூடிய அஸ்மிதாவும் கேட்டிருக்கிறதாவும், அத வச்சு டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறதாவும் அந்த பெண்மணி தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் நெறைய பேரு, இது வந்து அஸ்மிதா அப்புறம் கணவர் விஷ்ணு, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராமாவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான சர்ச்சையான கருத்துக்கள பதிவு பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுவரைக்கும் இத பத்தி அமைதி காத்துட்டு இருந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அஸ்மிதா, இப்ப இத பத்தி முதல் முறையா அவங்க Instagram பக்கத்துல அவங்களோட முதன்மையான கருத்த பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த சில வாரங்கள் என் வாழ்க்கையில ரொம்ப மோசமான தருணம் அப்படின்னு நான் சொல்லி தான் ஆகணும். பிசிக்கலி அப்புறம் மென்டலி நான் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருந்தேன். ஆனா இந்த மாரி நேரங்கள்ல எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாவும், கருணை உள்ளவங்களாவும் நெறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி விசாரிச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இத பத்தி ஆன்லைன்ல எக்கச்சக்கமான விஷயங்கள் வெளியாகி, ஒருதலை பட்சமா பல யூகங்களும், பல சர்ச்சைகளும், பல வதந்திகளும் பரவிட்டு இருக்கு. அது என் குடும்பத்துக்கும், எனக்கும் மன ரீதியா, உடல் ரீதியாவும் எக்கச்சக்கமான பிரச்சனைகள குடுக்குது. அதனால என் பசங்க வெளில போகாம வீட்டுக்குள்ளேயே இருக்காங்க. அத மட்டும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் நான் என் வாழ்க்கையில எந்த தப்பும் பண்ணல. எந்த விதமான குற்ற உணர்ச்சியும் எனக்கு கிடையாது. இப்படி இருக்கும்போது, உண்மையே இல்லாத தலைப்பு செய்திகள பார்த்து நான் ஏன் பயப்படணும்? இந்த ஒரு கேள்விய தான் என்ன பார்த்து நானே அடிக்கடி கேட்டுக்கிறேன். என்னோட குழந்தைக்கான டெலிவரிக்கு இன்னும் சில நாட்கள் மட்டும் தான் இருக்கு. இந்த மாரி தருணத்துல நான் ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். தேவையில்லாத விஷயங்கள ஃபேஸ் பண்ண வேணாம் அப்படிங்கிறதுக்காக நான் சோசியல் மீடியா விட்டு விலகி இருந்தேன். விக்டிம வந்து அவமதிச்சு ரொம்ப கீழ்த்தரமா எக்கச்சக்கமான கமெண்ட்ஸையும் போட்டிருந்தாங்க. அதையும் பார்த்திருந்தேன். கடைசியா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். உண்மையாவே உங்களுக்கு நான் தப்பு பண்ணிருப்பேன் அப்படின்னு தோணுச்சுன்னா, சட்ட ரீதியா நீங்க நடவடிக்கை எடுங்க. அத விட்டுட்டு இப்படி ஒண்ணுமே தெரியாம, எந்த விளக்கமும் புரியாம, என்னோட பேர கெடுக்கிற விதமா பொதுவான ஒரு குற்றச்சாட்ட என் மேல திணிக்காதீங்க. எனக்காகவும், என் தங்கச்சிக்காகவும், என் குழந்தைகளுக்காகவும் தயவு செஞ்சு பிரார்த்தனை பண்ணுங்க. ரொம்பவே கடினமான சிச்சுவேஷன்ல இருக்கும். எக்கச்சக்கமான கொலை மிரட்டல்கள் இங்க வந்துட்டு இருக்கு. எங்களோட வெற்றிகள, தோல்விகள, எங்களோட பயணங்கள மட்டும் தான் நீங்க பார்த்திருக்கீங்க. என்ன சவால இது பண்ணாலும், என்னோட கிளையண்ட்ஸுக்கும், என்னோட மாணவர்களுக்கும் குடுத்த அந்த ஒரு உறுதிமொழி, அந்த கான்ஃபிடென்ட்ட என்னைக்குமே நான் தவற விட மாட்டேங்கிற மாதிரி தான் அஷ்மிதா அவங்க அந்த ஒரு கிளாரிஃபிகேஷன்ல அவங்க ஒரு போஸ்ட்டா போட்டிருக்காங்க. அவங்க மேல வைக்கக்கூடிய எல்லா குற்றச்சாட்டுகளுக்கும் மறுப்பும் தெரிவிச்சிருக்காங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.